அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடுங்க. இந்த கிறிஸ்மஸ்ஸு ரம்ஜான்லாம் வந்தால் நம்மளுக்குலாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ல. எல்லாருக்குமே யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அங்கேருந்து பிரியாணி வரும் அப்படி சொல்லிட்டு ஜாலியாக தானே இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருக்கும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. சரி, அங்கேருந்து பிரியாணி வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா, எத்தனை நாளைக்கு தாம்மா ரம்ஜானுக்கு நாங்கள் பிரியாணி கொடுக்கறது, இந்த ரம்ஜானுக்கு நீங்கள் பிரியாணி கொடுங்கம்மான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது. எல்லா நாளையுமே சந்தோஷமாக கொண்டாட வேண்டியதான். அதனால் நம்ம வீட்டில் இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷல். காலையிலே போயிட்டு மட்டன் வாங்கலான்னு கடைக்கு போனால் ஒவ்வொரு கடையாக போகிறேன், எங்கேயுமே மட்டன் கடை மூடி கிடக்கு, லாக் ஆகிடுச்சு. நாங்கள் வழக்கமாக போகிற கடையும் இன்றைக்கி இல்லை. அந்த அண்ணாக்கு கால் பண்ணாமே நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு மட்டன் கடையை கண்டுபிடிச்சி மட்டன்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து இந்த விளாக் தான் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மட்டன் பிரியாணி சமைக்க போகிறோம். ஸோ அந்த விளாக் தான் ஷேர் பண்ணுறேன். ரம்ஜான் கொண்டாடுறவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடுங்க. அதே மாதிரி யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போயிட்டு பிரியாணி வாங்குவீங்களோ அவங்களாம் ஒரு முறைனாலும் நீங்கள் செஞ்சு கொடுங்க, சரியா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கொழுப்பும் போடுறேன், பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் சொன்னாங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக கொழுப்பு. நல்லா தான் இருக்குது மட்டனு. ஆனால் இந்த கடையில் நான் வந்து வாங்கினதில்லை. நல்லி எலும்புலாம் போடுங்கண்ணா அப்படி சொன்னேன். 2 நல்லி எலும்பு போட்டிருக்காங்க. எனக்கெல்லாம் இந்த பிரியாணி செய்யறது பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரிங்க. அதாவது இந்த வதக்கல், குழம்பு, கிரேவி இதெல்லாம் தான் டைம் ஆகும். இந்த பிரியாணிலாம் வந்துட்டு இப்படி போட்டு அப்படி இறக்கிடலாம். எனக்கெல்லாம் அப்படிதான். ஒரு 2 பிஸ்கெட் சாப்பிட்ற டைம் தான். அதனால 2 பிஸ்கெட் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரியாணி செஞ்சுட்டீங்களான்லாம் யாரும் கேட்கக்கூடாது. அதாவது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிட்டோம்னா டக்குன்னு சமைச்சிடலாம், அவ்வளோதான் பிரியாணி. நிறைய பேர் பிரியாணி செய்யணுமா அப்படின்னு மலை மாதிரி யோசிப்பாங்கல்ல, அந்த அளவுக்குலாம் யோசிக்க வேண்டியதே இல்லை. கத்திரிக்காவை மறந்து வந்துட்டேன். பிரியாணிக்கு கத்திரிக்காய் கிரேவி இல்லாமல் எப்படி? ஆனால் மார்க்கெட் போனேன், ஆனால் கத்திரிக்காவை புதினாலாம் வாங்கினேன், கத்திரிக்காவை மறந்துட்டேன். புதினா எவ்வளோ வாங்கிட்டு வந்தாலும் எங்கள் வீட்டில் காலி ஆகிடும். ஏதாவது ஒரு சாப்பாட்டில் போடுறோன்னா மீதி இருக்கிற புதினா கொத்தமல்லி துவையில அரைச்சிடுவேன். ஸோ அதனால அது காலி ஆகிடும். வாங்க போனேன், ஆனால் கத்திரிக்காவை மறந்துட்டேன். ஆனாலும் கத்திரிக்காவை வாங்காமல் விட மாட்டேன், கண்டிப்பாக செஞ்சுருவேன். எவ்வளோ பெரிய பீஸாக போட்டாலும் நம்ம குக்கரில் வேக வச்சு போடும்போது அது வந்து கரைஞ்சி போயிடுது. ஸோ அதனால இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய பீஸா போடுங்க அப்படின்னு. நான் வந்து குக்கரில் வந்து ஒரு 3-4 விசில் மட்டனை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்வேன். ஸோ அதனால ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே செஞ்சிடலாம். நான் வந்து பிரியாணிக்கு வந்து எண்ணெய் மட்டும்தான் போடுவேன். நான் வந்து நெய் போட மாட்டேன். பிரியாணி ஸ்பைசஸில் வந்து மட்டன் பிரியாணிக்கு எப்பவுமே வந்து 2 ஏலக்காய் போடுங்க. ஏலக்காய் கண்டிப்பாக போட்டால் சூப்பராக இருக்கும் பிரியாணி. நம்ம நெய் போட்டோம்னா ஏற்கனவே மட்டனில் நிறைய கொலஸ்ட்ராலு, இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொழுப்பு வேற போடுறோம். அதனால நான் நெய் மட்டும் மட்டன் பிரியாணிக்கு ஆட் பண்ண மாட்டேன். இன்னைக்கு வந்து 2 கிலோ மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இது வந்து ஒரு 3/4 கிலோ இருக்கும் வெங்காயம். வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கலந்து எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாதானே சமைக்க முடியும். வந்துட்டு கல்லுப்பு, அது வந்து நல்லா வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும். அதனால இன்னும் புதினா கொத்தமல்லி எதுவுமே கிளீன் பண்ணல. இது வெங்காயம் வந்து வதங்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்குள்ள புதினா கொத்தமல்லாம் கிளீன் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். நான் எப்பவுமே அப்படியே கட் பண்ணி வதக்கிட்டே இருப்பேன். ஒரு சில டைம்ல நிறைய வேலை இருக்கு அப்படின்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பண்ணுவேன். இன்னைக்கு பிரியாணி மட்டும் தான் பண்ண போறேன். மீன் கொஞ்சம் வறுக்க போறேன். ஸோ அதனால சிம்பிளான ஈஸியான வேலை தானே. பொறுமையா ஒன்று கட் பண்ணி ஆட் பண்ணலாம் சொல்லிட்டு இன்னும் புதினா கிள்ளல. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள புதினாலாம் கிளீன் பண்ணி எடுத்துருவேன். மட்டன் வேக வைக்கும் போதே பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, லவங்கம், அன்னாச்சி மொட்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அதோட வேக வச்சுக்குவேன். அப்போ தான் வந்து நல்லா ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 4 விசில் வரட்டும். அதுக்குள்ளே சைடில் வந்து நான் புதினாலாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிரியாணியும் தாளித்து விட்டுட்டேன்.
இந்த மாதிரி நம்ம வந்து மொத்தமாக கட் பண்ணி வச்சுட்டு தான் செய்யணும் அப்படின்னும் போது ஃப்ரீயாக இருக்கும் போது செய்யலாம். டக்குன்னு செய்யணும்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டே நம்ம செய்யலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 விசில் தான் வச்சேன். மட்டன் சூப்பராக வெந்துடுச்சு. வெங்காயம் தக்காளியும் இந்த பக்கம் வதங்கிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் வந்து நம்ம மட்டன் வேக வச்சதில் போட்டிருக்கோம். போதுமானது. இதுவே நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அப்புறம் காரத்துக்கு ஒரு 4-5 பச்சை மிளகாவும் போட்டுக்கிட்டு வேக வச்ச மட்டனில் இருக்க தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அது அரிசி கணக்கு. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படின்ற கணக்கில் அந்த மட்டன் தண்ணியுமே இதில் நான் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ அதனால் காஷ்மீரி சில்லி கொஞ்சம், பிரியாணி மசாலா கொஞ்சமாக, சில்லி பவுடர் எல்லாமே போட்டுட்டு, கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு, அதே அளவில் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி விகிதம் வச்சு அரிசியும் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். சாதமும் ரைஸும் தண்ணியும் ஒரே அளவில் சேர்ந்து வந்துடுச்சு. கரெக்டான பதத்தில் இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் பிரியாணி ரெடி ஆகிடும். அப்படியே டம் போட வேண்டியது தான். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே டம் போட்டுடலாம். 5 மினிட்ஸ் மட்டன் பிரியாணி ரெடி. எங்கள் வீட்டில் மணக்க மணக்க சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல? நல்லா உதிரி உதிரியாக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அப்போ எங்களுக்காக பிரியாணி கிடையாது, மட்டன் பிரியாணி. சபானாக்காக தான் மட்டன் பிரியாணியா நீங்க? அவ இவ்வளோண்டு சாப்பிட போறா, மீதிலாம் அவ பேரு சொல்லி நீங்க தானே சாப்பிட போறீங்க. சரி வர சொல்லு முதல்ல. அவங்க என்ன எடுத்துட்டு வரட்டும் முதல்ல. பிரியாணிக்கு என்ன இருக்குது இன்னைக்கு ஸ்பெஷல் அவங்க வீட்ல? ஃபோன் பண்ணி கேட்டியா? அவங்க மாமியார் வீட்ல தான் ஸ்பெஷல். அதனால அவளுக்கு ஸ்பெஷல் இங்க தான், நம்ம வீட்ல தான் பிரியாணி அவளுக்கு. சரி ஓகே. இன்னைக்கு வந்து எங்க வீட்ல பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாங்கப்பா. பிரியாணி, மட்டன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆவி பறக்க வாசனை. ஆமா, மீன் வந்து வறுக்க போறேன். அவ்வளவுதான். மீன் வறுத்துட்டு கத்திரிக்காய் கிரேவி பண்ண போறேன். மீன்? ஆமா. காணாங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி நீங்களும் எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா சமைச்சு சாப்பிட்டுட்டு ரம்ஜான் கொண்டாடுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தொடர்ந்து நம்மளுக்கு அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாரும் ஹாப்பியாக ரம்ஜானை கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எப்பவுமே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.